வலிமையான பொருளாதாரத்துடன் உலகிற்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இந்தியா தொடர்ந்து திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகிற்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இந்தியா உருவெடுத்து வரும் நிலையில் விரைவான பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கான மூலக்கல்லாக மாறியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்துதல் மற்றும் வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா பல நாடுகளுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதால் நாட்டிற்கு பரந்த வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்யாமல் இருப்பது அனைவரின் பொறுப்பு என்றும், தயாரிப்புகள் உலக தரத்தில் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். யூடியூபில் 3 கோடி சந்தாதாரர்களை கடந்து பிரதமர் நரேந்திர மோடி மைல்கல் சாதனை படைத்துள்ளார். மேலும் அதிக அளவிலான பின்தொடர்வோரை கொண்ட உலக தலைவர்கள் பட்டியலில் அவர் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறார். கடந்த 2007ஆம் ஆண்டில் யூடியூபில் இணைந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பிற உலக தலைவர்களை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் தொடர்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக பிரேசில் முன்னாள் அதிபர் ஜெயிர் போல்சனாரோ 60 லட்சம் சந்தாதாரர்களுடன் 2ஆம் இடத்தில் உள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை விட 7 மடங்கு சந்தாதாரர்களை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றிருப்பது அவர் கொண்டுள்ள உலகளாவிய டிஜிட்டல் தொடர்பு மற்றும் ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வனவிலங்கு பாதுகாப்புக்காக ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று உலக வனவிலங்கு தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் வனவிலங்கு பாதுகாப்பிற்காக அனைவரும் பாடுபடுவதை அங்கீகரிக்கும் நாள் இது என பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார். மேலும் உலகின் மிகவும் அரிய வனவிலங்குகளில் சிலவற்றின் தாயகமாக இந்தியா இருப்பதை தாங்கள் மதிக்கிறோம் என்று கூறியுள்ள பிரதமர், உலகின் புலிகளின் மொத்த எண்ணிக்கையில் 70% அதிகமானவை இந்தியாவில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலக வனவிலங்கு தினம் என்பது நமது பூமியை வளமாக்கும் என்றும், நமது சுற்றுச்சூழல் அமைப்புகளை நிலைநிறுத்தும் நம்ப முடியாத விலங்கின பன்முகத்தன்மையை கொண்டாடுவதாகும் என்றும் பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் முந்தைய வர்த்தகத்தில் கூர்மையான உயர்வுக்கு பிறகு இன்று கச்சா எண்ணெய் விலை நிலையாக இருந்தது. அமெரிக்க கச்சா எண்ணெய் விலை 1.4% உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு $72.23 பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 1.9% உயர்ந்து $79.2 வர்த்தகத்தை தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் சூழ்நிலைக்கு மத்தியில் நாடு முழுவதும் இன்று இயக்க திட்டமிடப்பட்ட 357 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பயணிகளுக்கு நிவாரணம் அளிக்க பிராந்தியத்தின் நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணிகள் உதவி கட்டுப்பாட்டு அறை மூலம் பயணிகள் குறைகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், முன்னுரிமை அடிப்படையில் உடனடி தீர்வு காணப்படுவதை உறுதி செய்வதாகவும் அது மேலும் கூறியது. ஏர் சேவா சமூக ஊடக தளங்கள் மற்றும் பிரத்யேக ஹெல்ப்லைன் அழைப்புகள் மூலம் விமான நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து இந்த காலகட்டத்தில் மொத்தம் 559 குறைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. முதியோர் உதவித்தொகை கூடுதலாக $2000 வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக $2000 வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசின் மாத ஓய்வூதிய உதவித்தொகை பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத் திறனாளிகள் ஆகியோருக்கும் இத்தகைய சிறப்பு நிதியை வழங்கிட வேண்டும் என கோரிக்கைகள் வந்தன. நம்பிக்கையுடன் அவர்கள் வைத்த கோரிக்கையை இன்று நிறைவேற்றியுள்ளோம். நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக $2000 மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை இறுதி செய்வதில் பேச்சுவார்த்தை தொடரும் நிலையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் சந்தித்து பேசி வருகிறார். தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 41 தொகுதிகளை கேட்டு வருவதாகவும், ஆனால் அதிகபட்சமாக 25 தொகுதிகளை மட்டுமே தர முடியும் என்று திமுக கூறுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சரை ப. சிதம்பரம் சந்தித்து தற்போது பேசி வருகிறார். இந்த சந்திப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ஆகியோர் பங்கேற்றுள்ளனர்.